எனக்கென ஏற்கனவே பிறந்த வலிவலோ, இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வலிவலோ. அது சரி, இவ இங்கதான் நின்னுட்டு இருக்காளா? இவ்ள கோவில் ஃபுல்லா தேடிட்டு வரேன். புள்ள அங்க அழுதுட்டு இருக்காளே, புள்ளைய கவனிக்காம என்னதான் பண்றாளோ? அனு, அபி, அம்மா இங்க தானே இருக்கான், அழாதடா. அனு, என்னாச்சு அபி? ஏன்டா அழுற அபி? அது சரிடி, இப்ப கேளு நல்லா. புள்ள அங்க அழுதுட்டு இருக்காளே, புள்ளைய கவனிக்காம இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? என்னங்க ஆச்சு? அவ கையல் கிட்ட தான் இருந்தா. தெரியுதானோ, இவ்வளவு நேரம் கையல் கிட்ட தான் இருந்தா. இப்ப திடீர்னு அழுறாளே, நான் போய் பார்த்தா கையல் கஷ்டப்பட்டு சமாதானப்படுத்திட்டு இருக்கா. இவ என்னன்னு தெரியல, அழுகையே நிக்க மாட்டேன்றா. என்கிட்ட வந்ததுக்கு அப்புறமும் அழுதுட்டே இருக்கா. என்ன பண்ணிட்டு இருக்க நீங்க? எங்க நான் சும்மா. அனு, வர்ற வர நீ கொஞ்சம் கூட சரியில்லை. இப்பெல்லாம் அடிக்கடி அபி அழ வச்சுட்டே இருக்க. எங்க அது? வாய மூடு அனு, எதுவுமே பேசாத. இங்க யார் முன்னாடியும் உன்னை எதுவும் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன், புரியுதா? நீ வர வர சுத்தமா சரியில்லை. அபி, அம்மா கிட்ட வாடா. போதுமா? அழுதுட்டே இருக்கா, பார்த்தா தெரியுதா இல்லையா? என்கிட்ட கொடுங்க, நான் சமாதானப்படுத்திக்கிறேன். அபி, அம்மா கிட்ட வாடா. என்ன தங்கம், எதுக்கு அழறீங்க? சரி சரி, அழக்கூடாதுடா. தூக்கம் வந்துருச்சா பாப்பாக்கு? பசிக்குதா? அச்சச்சோ, என் அபிக்குட்டி எதுக்கு அழறா? என்னடா, கீழே விழுந்துட்டியா? என்னடா, அத்தை இருந்தாங்க தானே? சரி சரி, ஒன்றும் இல்லை, சரியா போச்சு. நம்ம அடிச்சிடலாமா? சரி சரி, அப்போ தங்க தூங்கி எந்திரிச்சா கால் ஃபுல்லா சரியா போயிடும், ஓகேவா? வலி இல்ல, பாவம் தானே, நாம அடிக்க வேண்டாம். ஏன் அபித்தங்க எதுக்கு இப்படி அழுதுட்டே இருக்கா? காலில் அடிபட்ட உடனே நமக்கு எல்லா வலியும் சரியா போயிடும்டா. எங்க என் அபித்தங்க சிரிங்க பார்க்கலாம். அனு, தூக்கம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன்டா, அதனாலதான் இப்படி அழுதுட்டே இருக்கான். அப்படியே தூங்க வை, தட்டி கூட தூங்கிடுவா. ஆமா அத்தை. ம், சரி சரி, ஒன்றும் இல்லை தங்கம், அப்படியே தூங்குங்க. அனு கிட்ட வந்த உடனே அமைதியா தூங்கிட்டா. ஒருவேளை உண்மையாவே தூக்கமா தான் இருந்திருக்கும் போல, அதான் அழுதுட்டு இருந்தாலோ. ஷோ, இது வேற தெரியாம அனுவை நல்லா புடிச்சு திட்டி விட்டுனே. அனு, அனு, சாரிடி. அது அத்தை, சொல்லுடா. அத்தை, அதான் எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சுல, கிளம்பலாமா அத்தை? ஆமாடா, கிளம்புறது மட்டும்தான். அதான் மாமா 2 பேரும் வெளியே போயிருக்காங்கல்ல, அவங்க வர வரையும் இருக்கலாம் தானே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அது இல்லாமல் ஆதி தான் அனிதாவை விட்டுட்டு வர போயிருக்கான்லடா. ஒரு கார் தானே இருக்கு, இன்னொரு காரும் வந்துட்டோம், எல்லாரும் கிளம்பலாம். ம் ம், சரிங்க அத்தை. நான் கொஞ்சம் அங்கே உட்காந்துருக்கேன் அத்தை. அபிய மடியில் படுக்க போட்டா கொஞ்சம் நல்லா தூங்குவா. சரிடா அனு, கொஞ்சம் அந்த நிழல்ல உட்காரு. ம். ஷோ, எதை பத்தியுமே யோசிக்காம அபி அழுத உடனே அணுவை பிடிச்சி திட்டிட்டேன். இப்ப எப்படி அவளை? எனக்கு தெரியுது அனு, நீ என்னை பார்க்காம அங்க போறப்பே தெரியுது நீ என் மேல எவ்வளவு கோவமா இருக்கேன்னு. சாரி அனு, நான் அபிய பத்தி யோசிச்சு. அஸ்வின் சார், அனிதா மேம் என்ன சொன்னாங்க? அது என்னன்னா, மேம் வரேன்னு தான் சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம். ஆனா எப்ப வராங்கன்னு தான் தெரியல. வந்துருவேன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் சார், இந்த மாதிரி கிளைண்ட் வராங்கன்னா கண்டிப்பாக முன்னாடியே இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு தானே சார் வருவாங்க. நமக்கு எந்த இன்ஃபர்மேஷனுமே வந்த மாதிரியே தெரியலையே. ஆமா அஞ்சலி, அப்படிதான் பண்ணுவாங்க. பட் தெரியல, கிளைண்ட் மேபி வேற ஏதாச்சும் வேலையா கூட வந்திருக்கலாம், நமக்கு தெரியாதுல்ல. பார்க்கலாம் இருங்க. இப்ப வரையும் நம்மளெல்லாம் யாரையுமே கூப்பிடவே இல்லையே, அதனால என்னன்னு தெரியல, பார்க்கலாம். அஸ்வின் மேம், என்னாச்சு? நம்ம கிளைண்ட் வந்திருக்காங்க, நீங்கள் என்னென்னா ஒர்க் பண்ணாமல் உட்காந்து இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க. உங்கள் ஒர்க்கை பார்க்கணும்ல, எதுக்கு இங்கே நின்றுட்டு இருக்கீங்க? அது ஒன்றும் இல்லை மேம், கிளைண்ட் எதுக்கு வந்திருக்காங்கன்னு பேசிட்டு அப்படியே. இங்கே பாருங்க அஞ்சலி, கிளைண்ட் வந்தாங்கன்னா அவங்க வேலையை அவங்க பார்ப்பாங்க. அதுக்காக நம்ம வேலையை நம்ம பார்க்காம இருக்க முடியுமா? சீக்கிரமாக ஒர்க்கை பாருங்கள். உங்ககிட்ட நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், கண்டிப்பாக 1 வீக்குக்குள்ளே இந்த ஒர்க்கை முடிக்கணும்னு. ம், எஸ் மேம், எல்லாம் ஆல்மோஸ்ட் முடிக்கிற ஸ்டேஜ் வந்துருச்சுல்ல மேம். நோ ப்ராப்ளம், நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதோட முன்னாடியே முடிச்சிடலாம் மேம். ஓகே. ஆமாம், ஏதாச்சும் கூப்பிட்டு பேசினாரா? நீங்கள் யாரையாச்சும் மீட் பண்ணீங்களா? இல்ல அனிதா, அவங்க வந்தப்போ உங்களை கேட்டது மட்டும்தான். அதுக்கப்புறம் எங்களை பார்க்கணும்லாம் அவர் சொல்லவே இல்லை. மேனேஜர் தான் கூடவே இருக்காரு. ஓ,
அப்படியா? எங்கே இருக்காங்க? கான்ஃபரன்ஸ் ரூம்ல. ஓ, ஓகே ஓகே. சரி, அப்போது நான் போய் அவரை மீட் பண்ணிட்டு வரேன். நீங்கள்லாம் இப்படியே நின்றுட்டு இருக்காதீங்க, போய் ஒர்க்கை பாருங்கள் சரியா? அவர் ஏதாச்சும் கேட்டார்னா கண்டிப்பாக உங்ககிட்ட தான் வந்து கேட்பேன். நேற்று வரையும் கொடுத்துருக்க டேட்டாஸ் எல்லாமே கிளியராக இருக்குல்ல மேம்? அதெல்லாம் எந்த ப்ராப்ளமும் இல்லை. நேற்று வரையும் கொடுத்துருக்க ஒர்க் எல்லாமே பர்ஃபெக்டாக முடிஞ்சிருக்கு மேம். ஸோ ஓகே ஓகே, சரி, நான் லேப்டாப் எடுத்துகிட்டு போய் மீட் பண்ணிட்டு வரேன், ஓகேவா? ஓகே மேம். ம் சரி, அனிதா சொன்னது கேட்கலையா என்ன? போய் ஒர்க்கை பாருங்க. ஓகே சார். ஏ காவியா, பாத்தியா என்னடி மேம் இன்னைக்கு சாரீலலாம் வந்திருக்காங்க? அது மட்டும் இல்லை, ரொம்ப அழகாக இருக்காங்கல்ல? ஆமாம், நேற்று தான் ஆஃப் டே லீவ் போட்டு போனாங்கல்ல, கோவிலுக்கு எது போயிருப்பாங்களோ என்னமோ. இந்த மாதிரி வந்திருக்காங்கன்னு சொன்னோடனே சடனாக அப்படியே கிளம்பி வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் ரொம்ப அழகாக இருக்காங்கடி. ஆமாம் ஆமாம், சரி, இந்த மீட்டிங்லாம் முடிச்சிட்டு வரட்டும், அதுக்கப்புறமா போய் நம்ம மேம் கிட்ட பேசிக்கலாம். ஓகே ஓகேடி, சரி வா, நாம போய் ஒர்க்கை பார்க்கலாம். நான் தான் சொல்றேன் இல்ல சார், கண்டிப்பா அனிதா மத்தியானம் கூட வரமாட்டாங்க சார். நீங்க தான் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு என்னவா இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க சார். நான் தான் இந்த கம்பெனியோட மேனேஜர். உங்களுக்கு எந்த டவுட்டா இருந்தாலும் என்ன அப்டேட்ஸ் வேணும்னாலும் நான் கிளியர் பண்றேன் சார். இங்க பாருங்க சத்யா, நீங்க அவங்க மேல இருக்க பர்சனல் வெஞ்சன்ஸ் மூலமா கூட இந்த மாதிரி சொல்லலாம். பட் ஒர்க் வைஸ் அனிதா இஸ் த பெஸ்ட். ஓகே, அவங்க இதுவரையும் அவங்களோட ஒர்க்ல ஒரு சின்ன மிஸ்டேக் கூட பண்ணல. நேத்து வரையும் பண்ண எல்லா அப்டேட்ஸுமே என்கிட்ட இருக்கு. இட்ஸ் பர்ஃபெக்ட். ஓகே, ஸோ அவங்க மேல என்கிட்ட இந்த மாதிரிலாம் தப்பு சொல்லிட்டு இருக்காதீங்க. உங்களுக்கு பர்சனல் வெஞ்சன்ஸ் இருந்தா அவங்க கிட்ட ஸ்ட்ரெயிட்டா காட்டுங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார், மே ஐ கம் இன்? எஸ். கரெக்டான டைம்ல இவளுக்கு யார் இன்ஃபர்மேஷன் கொடுத்தது? இவளால எப்படி இங்க வர முடியும்? ஆஃப் டே லீவ் போட்டிருக்கால. தேவையில்லாம சீக்கிரமா வந்து இந்த மாதிரி பண்ணிட்டாளே. குட் மார்னிங் சார். Good morning, Anita. How are you? ஐ அம் குட் சார். ஹவ் ஆர் யூ? Yeah, I'm good, Anita. I heard that you were in leave for off a day. எஸ் சார், பட் What happened, Anita? நீங்க off a day leave எனக்கு தெரியும். பட் இவ்வளோ சீக்கிரம் ஆஃபீஸ்க்கு வந்திருக்கீங்க? சார், ஆக்சுவலாக நீங்கள் என்னோட ப்ராஜெக்டோட கிளைண்ட். நீங்கள் எங்கள் ஆஃபீஸ்க்கு வந்திருக்கீங்க அப்படின்னாவே கண்டிப்பாக ப்ராஜெக்ட் ரிலேட்டடாக பேச தானே சார் வந்திருப்பீங்க. அதனால் எங்கள் டீம்மேட் எங்களுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணாங்க சார். ஸோ அதான் உடனே கிளம்பி வந்துட்டேன் சார். பட் அனிதா, நீங்க ஆஃப் டே லீவுங்கிறனால உங்களை வெயிட் பண்ணி பார்த்துட்டு போகலான்னு தான் நினைச்சேன். பிகாஸ் வித்தவுட் இன்ஃபர்மேஷன் வந்தது என்னோட மிஸ்டேக் இல்லையா? நோ சார், நீங்கள் இந்த ப்ராஜெக்டோட கிளைண்ட். நீங்கள் இன்ஃபர்மேஷன் கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் இந்த கம்பெனியில் விசிட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது சார். நீங்கள் எப்போனாலும் ஆஃபீஸ் வரலாம். உங்களோட ப்ராஜெக்டை பற்றின எந்த அப்டேட்ஸ்னாலும் எந்த டீட்டெயில்ஸ்னாலும் கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு சொல்லணும் சார். அதான் சார் என் டீம்மேட் சொல்லி உடனே நான் கிளம்பி வந்துட்டேன். கிரேட் அனிதா. இந்த சொட்ட மண்டையன் இவ்வளோ நேரம் நான் பேசிட்டு இருந்தேன், என்கிட்ட சிரிச்சு கூட ஒரு வார்த்தை பேசல. இப்போ அவ வந்து நின்று பேசணுன்னே பல்ல பல்ல காமிச்சு சிரிச்சிட்டு இருக்கான். சீ. மிஸ்டர் சத்யா, எஸ் சார். யூ கேன் கோ நவ் சத்யா. நான் அனிதாவோட டீம் பார்க்க தான் வந்திருக்கேன். அவங்களே வந்துட்டாங்க. ஸோ யூ கேன் கோ அண்ட் டூ யோர் ஒர்க்ஸ். ஓகே சார், தேங்க்யூ. சார், ஷால் ஐ எக்ஸ்பிளைன் அபவுட் மை ப்ராஜெக்ட்? யா அனிதா, எனக்கு கொஞ்சம் ப்ராஜெக்ட்ல சில அப்டேட்ஸ் வேணும் அண்ட் சம் சேஞ்சஸும் வேணும். அதுக்காக தான் வந்திருக்கேன். அது மட்டும் இல்லை, கம்பெனி எம்டிஸ்க்கு மேனேஜர் கால் பண்ணியிருக்காரு. ஹீ வில் கம். ஸோ ஆஃப்டர் தட் வில் டிஸ்கஸ் அபவுட் தட். ஓகே? ஓகே ஷூர் சார். அப்புறம் அனிதா, என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு? இன்னைக்கு சாரிலலாம் சார், ஆக்சுவலி எனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிருக்கு சார். ஓ வாவ், கங்க்ராட்ஸ் அனிதா. தேங்க்யூ சார். சரி, உங்களோட உட்பி என்ன பண்றாரு? சார், அவரு ஹலோ மிஸ்டர் ராஜேஷ். ஹலோ, என்ன எம்டி சார் 2 பேரும் வெளியே போயிருக்கீங்க போல. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? உங்களுக்கு சொல்லாமியா மிஸ்டர் ராஜேஷ்? கண்டிப்பா உங்களுக்கு அந்த நியூஸ் வரதான் போகுது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகே ஓகே. டேய் கார்த்தி, என்னடா நடக்குதுங்க? நமக்கே இப்பதான் இன்ஃபர்மேஷன் வந்துச்சு, நாமளே அடிச்சு பிடிச்சி கிளம்பி வரோம். அனிதா எப்படிடா முன்னாடியே வந்தாங்க? அவங்களுக்கு எப்படி இன்ஃபர்மேஷன் வந்திருக்கும்? அதாண்டா எனக்கும் ஒன்றும் புரியல. இப்போ எப்படி கேட்கறதுன்னு நானும் அமைதியா இருக்கேன். சரி இரு, ராஜேஷ் கிளம்பட்டும், அப்புறமா பேசிக்கலாம். சரிடா. ஓகே அனிதா, உங்க எம்டிஸும் வந்துட்டாங்க. ஸோ ப்ரெசன்டேஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? அண்ட் ஐ ஹாவ் சம் டவுட்ஸ் அனிதா. யூ ஷுட் கிளாரிஃபை தட். ஓகே? யா ஷூர் சார்.
ஓகே அனிதா, யூ கேன் ஸ்டார்ட் நவ். ஓகே சார். காலை எழுந்ததும் வேலை தொடங்கிடும் பாவை அதிசயம் வரும் மாலை பொழுதிலும் கூட தொடர்ந்திடும் சேவை அதிசயம் அடங்கிய பெண்மை அறிவு தனை பெற்று இயங்கிடுகின்றாள் நம் புவியிலே விலங்குகள் எல்லாம் நொறுங்கிடுது இன்று உயர்கிறாள் வானம் போல வானம் போயிடுது இன்று உயர்கிறாள் வானம் போல வானம் போல. பர்ஃபெக்ட் அனிதா. அப்புறம் நான் உங்ககிட்ட சொன்ன சேஞ்சஸ் எல்லாமே கிளியர் பண்ணிட்டு எனக்கு சென்ட் பண்ணுங்க. ஓகே? ஷியோர் சார். அண்ட் அனிதா, சம் பர்சனல் கொஸ்டின். ம், கேளுங்க சார். மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிருக்குன்னு சொன்னீங்க, எப்போ மேரேஜ்? சார் அது கம்மிங் 28th சார். வாட், திஸ் மந்த்? ம், எஸ் சார். அப்போ நீங்க ஏன் ஆஃப் டே லீவ் போட்டீங்கன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு அனிதா. கண்டிப்பா மேரேஜ்னா எவ்வளவோ வேலை இருக்கும். ஓகே, கங்க்ராட்ஸ். தேங்க்யூ சார். அண்ட் ஆல்சோ யூ நோ ரைட் ப்ராஜெக்ட் கம்ப்ளீஷன் டேட்? எஸ் சார், ஐ நோ சார். நோ ப்ராப்ளம் சார். கண்டிப்பாக நான் சீக்கிரம் முடிச்சு கொடுத்துருவேன் சார். எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கு அனிதா. யூ கேன் டூ தட். தேங்க்யூ சார். கண்டிப்பாக உங்கள் நம்பிக்கையை காப்பாற்றுவேன். தேங்க்யூ ஸோ மச் சார். ஓகே அனிதா, யூ கேன் கோ நவ். ஓகே, தேங்க்யூ. அப்பாடா, எப்படியோ நல்லபடியாக சாமிக்கிட்ட பத்திரிக்கை வச்சு கும்பிட்டுட்டு வந்தாச்சு. இதுக்கப்புறம் பத்திரிக்கை கொடுக்க ஆரம்பிக்க வேண்டியது தான். ஆமாம் கோமதி, நாளே ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால் சீக்கிரமாக பத்திரிக்கை கொடுக்க ஆரம்பித்து எல்லாருக்கும் கொடுக்க ஆரம்பிச்சிடணும். அர்ஜுன், இனிமே டைமே இல்லைப்பா. அதனால் சீக்கிரமாக எல்லா வேலையும் பார்த்து தான் ஆகணும். ஹாஸ்பிட்டலில் இருக்கவங்களுக்குலாம் பத்திரிக்கை நீயே கொடுத்துருவதானப்பா, இல்லை அப்பாவோ இல்லை நாங்களோ வரணுமா? அம்மா, நாளே ரொம்ப கம்மியா இருக்குன்னு சொல்றீங்க. இருக்கிற வேலையெல்லாம் நீங்க பாருங்கம்மா. ஹாஸ்பிட்டல்ல டாக்டர்ஸ்க்கு தானே பத்திரிக்கை கொடுக்கணும். அது நானும் அனுவும் கொடுத்துட்றேம்மா. கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் சீஃப் டாக்டர்ஸ்க்கு மட்டும் வீட்டில் போய் பத்திரிக்கை கொடுத்துட்டு வந்துடுறேம்மா. அப்பதான் நல்லா இருக்கும். சரிப்பா, உனக்கு எப்படி வசதியோ அதே மாதிரி பண்ணு. அம்மா, எனக்கு ஒரு 10 பத்திரிக்கை மட்டும் போதுமாடா உனக்கு? போதுமா, என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸை மட்டும்தான் கூப்பிட போகிறேன். அதனால் எனக்கு 10 பத்திரிக்கை போதும். சரிடா. என்னடா அப்பர்ணா, நீ யாருக்கும் கொடுக்கலையா என்ன? என்னம்மா நீங்கள், நான் எங்கம்மா கொடுக்க போகிறேன்? அதான் அண்ணா இருக்காரே, அண்ணாவே எல்லா டீச்சர்ஸ்க்கும் கண்டிப்பாக பத்திரிக்கை கொடுத்துருவாரு. நான் எதுக்காக கொடுக்கணும்? அதானே. சரிடா. ஸோ நான் வேற அணுவை நிறைய திட்டேனோ. முகமே சரியில்லை. கார்ல வரப்ப கூட அமைதியாவே வந்தா. இங்க வந்து எதுவுமே பேச மாட்டேன்றா, உண்மனே இருக்கா. எனக்கு வேற ஹாஸ்பிட்டல்ல இருந்து கால் வந்துகிட்டே இருக்கு. நான் வேற இவ்வளவு சமாதானப்படுத்திட்டு போலான்னு பார்த்தா முடியாது போலயே. என்ன பண்றது? சரி, வேற வழியே இல்லை. ஹாஸ்பிட்டல் போயே ஆகணும். அதனால நைட்டு வந்து பார்த்துக்கலாம். அனு, நீயும் ரொம்ப நேரமாக பாப்பாவை கையிலே வச்சிட்டு இருக்கடா. உனக்கு கை வலிக்க போகுது. போ, அவளை போய் பெட்டில் படுக்க வை. நீ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு வாமா, போ. சரிங்க அத்தை. அம்மா, நானும் ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு. ஆஃப் டே தான் லீவ் போட்டேன். நானும் போய் கிளம்புறேம்மா. சரிடா. கயல், நீ? அம்மா, நான்லாம் ஃபுல் டே லீவ் போட்டேன். ஏன்னா ஆஃப்டர்நூனுக்கு மேலே இன்னைக்கு கிளாஸஸ் இல்லை. கிரவுண்டில் தான் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும்னு நேற்றே இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அதனால் எதுக்குமா போயிட்டு வேஸ்ட்டா, அதான் வீட்டிலே இருக்கலான்னு. சரிடா. சரி போங்க, எல்லாரும் ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வாங்க, சரியா? ஏன்னா கோவிலில் செஞ்சு சாப்பாடு எல்லாமே இருக்குது, அதையே சாப்பிட்டுக்கலாம். அம்மா, எனக்கு ஹாஸ்பிட்டல் டைம் ஆச்சு. ஹாஸ்பிட்டல்ல இருந்து கால் வந்துட்டே இருக்குமா. நான் கிளம்புறேன். என்னப்பா, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாம்ல? நீயும் டயர்டாக தானேப்பா இருக்க? இல்லம்மா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் போயே ஆகணும். சரிங்கம்மா, நான் கிளம்புறேன். சரிப்பா, போயிட்டு வா. சரி சரி சரி, ஒன்றும் இல்லடா தங்கம், தூங்குங்க. சரி சரி. சாரி டாபி, அம்மா உன்னை இன்னைக்கு நிறைய அழ வச்சுட்டேன்ல. அனு, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன்? புள்ள அங்க எப்படி அழுதுட்டு இருக்கான்னு தெரியுமா? கையால சமாதானப்படுத்தவே முடியல. எவ்வளவு கஷ்டப்பட்டு சமாதானப்படுத்திட்டு இருக்கா. நீ என்னன்னா இங்க நின்று அரட்டை அடிச்சிட்டு இருக்க? கொஞ்சமாச்சும் வெளியே வந்தா உனக்கு அவன் மேல அக்கறை இருக்கா? வீட்டுல எல்லாரும் கூடயும் வைக்கிற மாதிரி இருப்பான்னு தானே விட்டேன். அதுக்கு கூட கரெக்டு தான். என்னதான் இருந்தாலும் அவரோட ரத்தம். அவ அழுதானா அவரால் தாங்க முடியாதுல்ல. அதான் எனக்கு புரியுது. அவருக்கு அப்படின்னா எவ்வளோ பிடிக்கும்னு எனக்கு தெரியும்.
ஆனாலும் அத்தனை பேர் முன்னாடி என்ன திட்டாமல் இருந்திருக்கலாம்ல. என்னதான் அங்கே இருக்க யாருக்கும் என்ன திட்டினது தெரியாதுனாலும் எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமா. கோவிலில் எதுக்காக திட்டணும், வீட்டுக்கு வந்து என்கிட்ட பேசியிருக்கலாம்ல. வீட்டுக்கு வந்து என்ன திட்டியிருந்தா கூட சரி நான் அமைதியாக விட்டுருப்பேன். ஆனால் அவர் என்ன திட்டினது மட்டும்தான் எனக்கு கஷ்டமே தவிர எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என் அபிக்கு எல்லாருமே இருக்காங்கல்ல, எனக்கு தான் யாருமே இல்லாமல் இந்த மாதிரி ஒரு சின்ன பாசம் கூட கிடைக்காம வளர்ந்துருக்கேன். ஆனால் என் அபிக்கு அப்பா எப்படி பாசமாக இருக்காரு. பொம்பளை பிள்ளைங்கன்னா அப்பா கிட்ட தான் ரொம்ப பாசமாக இருப்பாங்க. அப்பாங்களுக்கு பொம்பளை பிள்ளைங்க அழுதா தாங்கிக்கவே முடியாதுன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் அபி உன்கிட்ட தான்டா நான் அதை பார்க்குறேன். உன் மேலே அப்பா எவ்வளோ பாசமாக இருக்காருல்ல. அம்மாவுக்கு கிடைக்காத சந்தோஷம் எல்லாம் என் செல்லம் உனக்கு கிடைக்குதுடா. அம்மாவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. இதே மாதிரி என் பொண்ணு எப்பவும் சந்தோஷமாக இருக்கணும். கடவுளை உங்ககிட்ட கேட்டுக்கிறதெல்லாம் அது ஒன்று தான். நான் தான் யாரும் இல்லாமல் வளர்ந்துட்டேன். என் குழந்தைக்கு கடைசி வரையும் எல்லா சொந்தமும் இருக்கணும். கார்த்தி, அனிதா கிட்ட பேசுனியா? அவங்களுக்கு எப்படி நியூஸ் வந்துச்சா? ஆமாடா, கூப்பிட்டு கேட்டேன். அவங்களுக்கு அஸ்வின் தான் கால் பண்ணி சொல்லியிருக்காரு. அவர் சொன்ன உடனே கிளம்பி வந்திருக்காங்க பாத்தியா? ஆமாடா. சரி, டைம் ஆச்சு, கிளம்பலாமா? கிளம்பலாம் சூர்யா. அது என்னடா? அது ஒன்றும் இல்லை. அனிதா கோவில்லேருந்தே ஸ்ட்ரைட்டாக இங்கே வந்துட்டாங்க பத்தல. அதனால தான் சாரிலே வந்துட்டாங்க ஆஃபீஸ்க்கு. டே மச்சான், நான் போயிட்டு அவங்கள வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு வந்துட்டுமா? என்னடா சொன்ன? என்ன சொன்ன? டேய், உனக்கு என்ன காது கேட்கலையா என்ன? நீ கிளம்புடா. நான் அனிதாவை ட்ராப் பண்ணிட்டு அப்புறமா வீட்டுக்கு வரேன். நீ போ. பாருடா. இது நீ அனிதா கிட்ட சொல்லிட்டியா என்ன? இல்லடா, இன்னும் சொல்லவே இல்லை. இதுக்கப்புறம் தான் கூப்பிட்டு சொல்லணும். அவங்க வேற என்ன சொல்ல போறாங்களோ. வேண்டான்னு தான் சொல்லுவாங்க. இருந்தாலும் எனக்கு என்னமோ இன்னைக்கு அவங்கள வீட்டுக்கு கூட்டிட்டு போய் ட்ராப் பண்ணிட்டு வரலான்னு தோணுதுடா. அதான். நீ எதுவும் தப்பா நினைச்சுக்காதடா மச்சான். அடைச்சி, நான் என்ன நினைக்க போறேன்? உனக்கு வரப்போற வைஃபை நீ கூட்டிட்டு போய் ட்ராப் பண்ணணும்னு நினைக்கிறேன். இதுல நான் நினைக்கிறதுக்கு என்னடா இருக்கு? யூ கேரி ஆன் மச்சான். நான் கிளம்புறேன். பாய். சரிடா. சார் கூப்பிட்டீங்களா? ஆமா அனிதா. அது ஒர்க் முடிஞ்சிருச்சா? ஆமாம் சார், முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான், கிளம்ப போகிறேன். சொல்லுங்கள் சார். அப்படியா? ஒர்க் முடிஞ்சிருச்சா? அப்போ ஓகே, சரி வாங்க போலாம். சார் புரியலை. எங்க? வீட்டுக்கு. வீட்டுக்கா? நானும் வீட்டுக்கு தான் சார் கிளம்புறேன். ஆமா அனிதா, நானே உங்களை இன்னைக்கு ட்ராப் பண்ணலான்னு இருக்கேன். வாங்க கிளம்பலாம். என்ன? ஒன்றும் இல்லை அனிதா, இன்னைக்கு எனக்கு என்னமோ உங்களை வீட்டில் ட்ராப் பண்ணலான்னு தோணுது. ஏன் என் கூட வரமாட்டீங்களா என்ன? சார் அப்படிலாம் எதுவும் இல்லை. ஆனால் நீங்கள் எதுக்காக தேவையில்லாமல் அவ்வளோ தூரம் வந்துட்டு? அதான் கேப் இருக்குல்ல சார், நான் கேப்லேயே போய்க்கிறேன். அதெல்லாம் எந்த ப்ராப்ளமும் இல்லை அனிதா, நீங்க வாங்க கிளம்பலாம். இல்லை சார், வெளியே ஆல்ரெடி மழை வர மாதிரி இருக்கு. இப்போ நீங்கள் என்னை வந்து விட்டுட்டு அப்புறம் வீட்டுக்கு வரத்துக்கு ரொம்ப டைம் ஆகிடும்ல சார், அதனால தான் யோசிக்கிறேன். என்ன அனிதா, நான் என்ன நடந்தா வரப்போறேன் உங்க வீட்ல இருந்து? எப்படி இருந்தாலும் கார்ல தான் உங்களை கூட்டிட்டு போய் ட்ராப் பண்ண போறேன். திரும்பவும் கார்லயே வரப்போறேன். மழை வந்தா என்ன? இப்போ மழை வருதுங்கிறனால தான் உங்களை நானே ட்ராப் பண்றேன்னு சொல்றேன். வாங்க. சரிங்க சார், போகலாம். ஆமா. ஏய் அனிதா, பாத்து பாத்து. எங்கே எங்கே விண்மீன் எங்கே பகல் வானிலே நான் தேடினேன். அங்கே இங்கே காணோம் என்று அடிவானிலே நான் ஏறினேன். கூடு தேடும் கிளியே அவளின் வீடு எங்கே பார்த்தாயா? உள்ளாடும் காற்றே அவளின் உள்ளம் சென்று பார்த்தாயா? தூரல் போடும் துளியே உயிரை தொட்டு போனவள் பார்த்தாயா? பஞ்சு போன்ற நெஞ்சை தீயில் விட்டு போனவள் பார்த்தாயா? சார். சார். சொல்லுங்க அனிதா, கேக்குது. சொல்லணுமா? சார் விடுங்க. எங்க விடணும்? என்ன சொல்றாரு இவரு? என்னாச்சு இவருக்கு சடனா? ஷோ. அனிதா, சொல்லுங்க. ரொம்ப அழகா இருக்கீங்க அனிதா.
அது மட்டும் இல்லை, எனக்கு தெரியும் நீங்கள் எனக்காக தானே இன்னைக்கு சாரியில் வந்திருக்கீங்க. அது அது கோவிலுக்கு போகணும் தாங்க சாரி கட்டினேன். மற்றபடி வேற எதுவும். அப்படியா? ம் சரி, ஓகே, கிளம்பலாமா? ம் கிளம்பலாம். அண்ணா நீங்கள் விட்டீங்கன்னா. என்ன, நான் விடணுமா? சாரி சாரி அனிதா, அது ஏதோ தெரியாம நீங்க கீழே விழ போறீங்கன்னு தான் பிடிச்சேன், மற்றபடி சாரி. எதுக்காக நீங்கள் இத்தனை முறை சாரி கேட்குறீங்க? இதெல்லாம் உங்கள் மிஸ்டேக் எதுவும் இல்லையே. நான் தான் கரெக்டாக நடந்து போயிருக்கணும். நான் கீழே விழாமல் நீங்கள் தானே பிடிச்சிருக்கீங்க. பரவாயில்ல சார். அது கிளம்பலாமா? ஆ, கிளம்பலாம் அனிதா. டேய் கார்த்தி, என்னடா பண்ற? ஷோ, ஒரு நிமிஷம், நானே என்ன பண்ணேன்னு எனக்கே தெரியல. அனிதா கண்ணை பார்த்தா மட்டும் என்னமோ பண்ணுதுடா. நீயே உன் கண்ட்ரோலை இழந்துடுற. கார்த்தி, கேர்ஃபுல்லா இரு. ஹோ, கொஞ்ச நேரத்தில் என்னமோ மாதிரி ஆயிடுச்சு போ.